பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு சமீபத்தில 33வது பிறந்தநாள் ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படின்னு எல்லோருமே அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா அவங்களுமே அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில நேத்து அவங்களோட 33வது பிறந்தநாள்ல அவங்களோட ஹஸ்பண்ட் டிஜே வசிச்சாச்சி அவர்கள் ரொம்பவே சூப்பரான கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருந்திருக்காரு. அதுவும் பிரியங்கா அவர்களே ஆடிப்போற அளவுக்கு தான் அந்த ஒரு கிஃப்ட்லாம் இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தங்கம், வைரம் அப்படின்னு அவங்களோட மனைவிக்காக செம்மையா பண்ணியிருக்காராமா. கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட மனைவிக்கு வேற ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இந்த பர்த்டேவ மறக்க முடியாத மாரி பண்ணணும். அதுலயும் குறிப்பா அவங்க இவ்வளோ நாள் எத அதிகமா பயன்படுத்தலையோ, அத கிஃப்ட்டா குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அவர்கள் எவ்வளோ நல்லா சம்பாரிச்சாலும், கழுத்துக்கு, காதுக்கு அப்படின்னு எங்கேயுமே தங்கம் அணிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. இத கவனிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம இத தான் வாங்கி தரணும் அப்படின்னு டிஜே வசிச்சாச்சி அவர்கள் முடிவு பண்ணியிருந்திருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தங்கத்தில நெக்லஸ் வாங்கி குடுத்திருந்திருக்காரு, வளையல் வாங்கி குடுத்திருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம தங்கத்திலேயே புடவை வாங்கி குடுத்திருக்காரு. என்னப்பா சொல்ற அப்படின்னா, மொத்த புடவையும் தங்கம் கிடையாது. அந்த பார்டர் வைப்போம் இல்லையா? அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா, தங்கத்திலே தான் வந்து பண்ண சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட மனைவிக்கு கடிகாரத்தில வாட்ச் ஒண்ணு குடுத்திருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய கடிகாரத்தில அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வைரத்தால ஆனது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள கிஃப்ட்டா குடுத்திருந்திருக்காரு. இத பார்த்துட்டு பிரியங்கா பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்றீங்க? இது மேலலாம் நான் ஆசைப்பட கிடையாது. உங்க மேல மட்டும் தான் நான் ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு தேவையானத நானே பண்ணுவேன். இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி இருந்திருக்காங்க. அப்ப டிஜே வசிச்சாச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தங்கம்லாம் வந்து உன்ன மயக்கிறதுக்காகலாம் கிடையாது. இது உன்கிட்ட இருந்தா நல்லாருக்கும். உனக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போ அப்படின்னு ரொம்பவே ஆசையா கொடுத்திருக்காரு. இந்த ஒரு சூப்பரான விஷயம் தான் நேத்து அவங்களோட பர்த்டேல நடந்திருந்துச்சாமா. இத பத்தி சோசியல் மீடியால ஷேர் பண்ணி பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் வடிவேலு அவர்கள் சமீபத்தில ஒரு சில விஷயங்கள் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா வடிவேலு அப்படிங்கிற பேரே என்னால மிகப்பெரிய அளவுல மோசமாகியிருக்கு. அத அசிங்கமா பார்க்குறாங்க, அவமானமா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. குறிப்பா அதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில அவங்களோட ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மா ஒரு சில விஷயம் சொன்னாங்களாம். ஒரு 2 பேத்துக்குள்ள பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒருத்தன் இன்னொருத்தர வெட்டிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொருத்தன் நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். அந்த பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அவங்க வீட்ல பேசிட்டு இருக்கும்போது, அவன் என்ன பெரிய ஆளா? நீ பார்த்துக்கலாம். நீ வாடா வடிவேலு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா அவனோட பேர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. யார பார்த்து வடிவேலுங்கிற? நான் என்ன சண்டை செய்ய மாட்டேன், அடி வாங்குவேன்னு நினைச்சு இப்படி சொல்றியான்னு பயங்கரமா அவன் அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுருக்கான். வடிவேலு அப்படிங்கிற பேரே இப்ப மிகப்பெரிய அளவுல அவமானமா பார்க்கப்படுது. அதுவும் ஒரு பேரு தான். என்னால ஆனா அந்த பேரு மொத்தமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.